சாக்கோட்ட போட்டியில் முதல் பரிசு மு யசீதன். முதல் பரிசு. இரண்டாம் பரிசு அம்ரித் ஒடியாப்பா கொஞ்சம். மூன்றாம் பரிசு விஸ்வா முகுந்தன். அடுத்த பெண்களுக்கான எலுமிச்சை கரண்டி நிரப்புதல்ல முதல் பரிசு ரக்ஷயா. இரண்டாம் பரிசு மதுமிதா. கொஞ்சம் வேகமாங்கப்பா. முதல் பரிசு ரக்ஷயா, இரண்டாம் பரிசு மதுமிதா, மூன்றாம் பரிசு அனந்தியாசிரி மோனாசிரி. அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஓட்ட போட்டியில் முதல் பரிசு வைரமூர்த்தி. வந்துச்சு. இரண்டாம் பரிசு கதிர்வேல். மூன்றாம் பரிசு செல்லமுத்து கோபிநாத். இரண்டாம் பரிசு கதிர்வேல். மூன்றாம் பரிசு செல்லமுத்து கோபி மேல வேற யாராச்சும் வந்துவாங்க. கோபி அம்மா இருந்தாங்க. மூன்றாம் பரிசு அண்ணாட்ட கொடுங்க. கோபி ரைட்டு கொடுத்து. அடுத்ததாக பெண்களுக்கான பாட்டில் எழுப்புற முதல் பரிசு லிசா. இரண்டாம் பரிசு வேதா. மூன்றாம் பரிசு ஹரிசனா திவிஸ்கா. இரண்டாம் பரிசு வேதா, மூன்றாம் பரிசு 2 பேர் ஹரிசனா திவிஸ்கா. இருக்கு. நன்றி மாணவர்களே. பாட்டு ரெடியா? கட்டி ஆட்டம் போட்டோமே அத்தான சுத்து சுத்து வட்டம் போட்டோமே வெயிலோடு
உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கட்டு கட்டு கீரை கட்டு கைதட்டி சவுண்டே காணா. சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிடலையா? 5 மணிக்கு சாப்பாடு விட்டேன் அவ்வளோ இருக்கு. கட்டு கட்டு கீரை கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு அஞ்சு புட்டு அஞ்சு புட்டு கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு அஞ்சு புட்டு விட்டு விட்டு வேற விட்டு பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு கொட்டுக்கிட்டு உச்சி குட்டு ஓ பப்பம்மா ஹே கட்டு கட்டு புல்லு கட்டு கண்ணு குட்டி கண்ணை கட்டு அள்ளிக்கிட்டு ஏற கட்டு ஓ பப்பம்மா வாடி 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 பட்டாஸ் பாக்கெட்டு வாங்கித்தார ஒன்ன பாக்கெட்டு சூப்பர் மார்க்கெட் வாங்கி கீரை பம்பர் டிக்கெட் புட்டு புட்டு அஞ்சு புட்டு விட்டு விட்டு வேற விட்டு பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு கொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா ஹே அந்த வகையில் நான் யோகத்தை இசையில மண்ணு பட்டா முறைன்னு பேரு வரும் இசையில பொண்ணு பட்டா இழந்தாரடி பாடி 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 சைனா சிப்பட்டு பாடி தர வாங்கி தாரு ஜப்பான் கேட்டு கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு புட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா காய்ச்சிருக்கு நெல்லி மரம் கிள்ளி பறிச்சா அடி கண்ணி விடுமா அறமரம் எழுதிருக்கு அடிக்காலம் பொழுது இருக்கு அதையே காத்திருக்கு உன்னை தோட்டா படி 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 வாடி வாடி கரட்டு படித்தர வாங்கித்தாரே நல்ல கெட்டு
இந்த ஒரு வண்டி சாவி கீழே விழுந்துருச்சு. யார் வீட்டுல இருந்தா வந்து வாங்கிக்கிறீங்க கடையில? வண்டி சாவி ஹீரோ வண்டி சாவி என்ற இருக்கு. யாருன்னு வந்து வாங்கிக்கிறீங்க. அடுத்தபடியாக என் பள்ளியின் 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவிகள் மன்னார்குடி கரகலக்க வருகிறார்கள். அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளைங்க பத்திரம் யா பட்டி முடிச்சு பட்ட சேட பட்டி நாச்சு பட்ட அலிங்க பட்டி கரிச்சி பட்ட கரிய பட்டி வேத்து பட்ட திருப்புவனோ சொத்தி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாயமணி ஆடு யூத்து சரியே புடிச்ச பட்டி காயரங்க பூசலூரு கருகே கடற்கருவே காணாத தங்கம் இத பாட போறதுங்க சிம்பா இதை கடற்கருவே காணாத தங்கம் இத களவாட போறதுங்க சிம்பா மஞ்சள் அரைக்க நிவாரியா நஞ்ச வெளியா நான் இருக்கேன் நாட்டு நட நிவாரியா திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நிவாரியா பல்காலா நான் இருக்கேன் வழிமறிக்க நிவாரியா பனமரமா நான் இருக்கேன் கண்ணடிக்க நிவாரியா பந்தகாலா நான் இருக்கேன் கூட பின்ன நிவாரியா கடமேடா நான் இருக்கேன் சிறந்து சுத்த நிவாரியா பஞ்சாயமா நான் இருக்கேன் கொழி பிடிக்க நிவாரியா முந்திரி காடா நான் இருக்கேன் நரிவரைக்க நிவாரியா நான் ராக்கு முட்டு ராக்கு என்ன தொட்டு
போட அழைத்திடும் நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும் சொந்தம் நூறு வரும் வந்து வந்து போகும் என்று முந்தன் நட்பு மட்டும் வேண்டும் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு நிமிஷம் இருக்கு ஆனந்தங்கள் கையெல்லாம் உன்னை தொட தவம் இருக்கும் நீ தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும் வானவில்லம் வந்து உனக்கு கூடை பிடிக்கும் எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும் தேவதை வம்சம் நீயோ தேனிலா வம்சம் நீயோ பூமிக்கு மலம் வந்த வானவில் நன்றி. Ini
போட்டோ இருக்கேன் இருக்காரே ஒரு நல்ல புருஷருங்கிற அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு தந்தா நமக்கெல்லாம் முதல்ல பரிசு. ஏன்னா காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டி ஒரு வேலை செய்யறதில்ல, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது. நம்ம 60 மேல எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது? சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேளை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டு கொட்டிட்டு வருவோம். என்ன ரொம்ப தூரம் இருக்கு? இதே வீடு நம்ம கோபாலி வீடா? என்ன இன்னும் வாசல கூட்டாம வச்சிருக்கேன்? சரி, நம்ம குப்பையும் இதுலயே போட்டு விடுவோம். அவனே எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்குவேன். என்ன கோபாலி இந்த பக்கம்? என்னது என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ என்ன கேக்குறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு இது வரை தெரியாம வச்சுட்டு இருந்தேன். நீதானா? டேய், சும்மா விட மாட்டான், ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊரு 2 மண்டாட்டிக்காரர் கோவாலு ஈனாவான மேல புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூட்டு இருக்குது. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சேருங்க.
கவுண்டரு பொண்ணுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு. என்ன கோபாலு, உன் பேட்டை பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். நம்ம ஊர் பேர் யாரு எந்த தப்பு தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடலாம். தலைவரே அது வந்துங்க. குடுறா குடுறா. என்னது அருவாளா? இப்ப தேவைப்படாது, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறேன். புடி புடி. எந்த தலைவரே இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்கணும் தலைவரே. அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா உடம்பு பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி தவிச்சுடுறாரா சார்? நடக்கட்டா, பஞ்சாயத்து நடக்கட்டா. யாராலும் தைரியமா சொல்லுப்பா. நீ பயப்படாரா? பயப்படாரா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்ற, சொல்லு. நீதான் தைரியமான ஆச்சு, சொல்லு. சொல்றா சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றேன். என்ன பெருசு விவரம் இல்லாம பேசுற? நம்ம ஊர் பயில குணம் தெரிஞ்சு பேசுற. இன்னாரு கோபால சொன்னானா பின்னால ஏதோ பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறான். அதான கோபாலு? என்ன கோழைமான மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றான். நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறானா பொண்டாட்டி பிள்ளைய பத்தி? நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணு பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுபவிக்கிறது யாரு? அவன் இல்ல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். உட்காரு. பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுன குத்தி விடுவேன் ராஸ்கல். நீங்க பேசுங்க. என்ன முறைப்ப? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவரே, கோபால் இந்த மாதிரி தைரியமான இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. போன தடவை பஞ்சாயத்துல கருப்புசாமியை வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே, அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவோமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். பேசு பாச கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லன்னா விட்டுருவோம். தயங்காம சொல்லுப்பா, அதான் நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பையா? நீ இருப்ப அவனுக்கு அவனமா நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்டவன் நானே பேச முடியும். அவனுக்குன்னு வேற யாரு இருக்கா? வந்தவன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டும் பேசிட்டு இருக்க. அவனையும் பேச விடுறான். எப்படிடா பேசுவான்? எப்படி பேசுவான்? இப்படியே ஆளாவது பேசிட்டு இருந்தா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட தங்கியிருக்கேன். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா தான் படுத்திருக்கேன். அவன் உசுருக்கு என்னதான் உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைகளை வச்சு காப்பாத்தானாமா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரும் அவங்களெல்லாம் வச்சு காப்பாத்துறது? அடி பிச்சு விடுவேன். வந்தாலும் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறது? அட்டுக்கான மீசெல்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிரு. உட்காடுறா. நீ சொல்றா. ஐயா அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயம். இன்னைக்கு வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் குப்பையை கொட்டினவன் யாருன்னு கேளுங்கயா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்ல, ஆனா குப்பை போட வந்த ஆள சொல்லுமா இல்லையா? அததாண்டா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம். சொல்லி தொலையண்டா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்க. பாத்தீங்களா? இப்ப சொல்றான்னு பாத்தீங்களா? இவனை நாளை வெட்டி பொருள என்ன விழுந்தியா? பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டு இருக்கீங்க. சொல்றான்னு பாத்தீங்களா? சொல்ற. நீ சொல்றா. சொல்ல வந்த விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறேன், மெல்லவும் மாட்டேங்கிறேன். ஐயோ கேப்பையில ராஸ்கல். எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாம். உட்காரியா. ஊருக்காரங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பையை மக்கள் குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி தெருத்தமா வரும்போது அதுல போடுங்க. அதை விட்டுட்டு
தின்னுட்டு வேலை வெட்டிய பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நிறைய கிடந்தா யாருக்கிட்டையும் சொல்லி கேவலப்படாம என்கிட்ட சொல்லு. போ போ போ. யோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? யோ யோ, என்னையா செக்கு மாடு மாதிரி என்ன சுத்தி வர? எனக்கு உண்மையிலதான் ஒரு சந்தேகம். எம்எல்ஏயா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கணக்கிய நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ 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 போ. இனவனா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா? இதை இப்படியே மெயின்டைன் பண்றே. நன்றி நன்றி மேம். செவன்ராஜ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக
மதி மீடியா உரிமையாளர்களுக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. அண்ணே வெங்கடேஸ்வரா டீ ஸ்டால் ராஜா அண்ணே இருக்காளா? பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக முன்பாக ஒத்தக்கல்லு மூக்குத்தி பாட்டுப்பாட ஆட்டமான 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். ஒத்தக்கல்லி மூக்குத்தியா அடி வந்தாயில போறவனே நீ வாப்பியா அடியே ஒத்தக்கல்லி மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவனே நீ வாப்பியா வேலூர் சந்தையில மூக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் நீ வாப்பியா ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இளம் மேல அடியால மலை மேல அடியா காட்டி குருவி இளம் மேல ரெட்டக்கல்லி மூக்குத்தியா அடி நெடு போறவளே நீ வாப்பியா ரெட்டக்கல்லி மூக்குத்தியா அடி நெடு போறவளே நீ வாப்பியா தஞ்சாவூர் சந்தையில மூக்குத்தியா நான் தங்கத்தில வாங்கி வந்தேன் நீ வாப்பியா ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல மூணு கல்லு மூக்குத்தியா மூக்கு மேல தெளிக்க மாட்டே நீ பாப்பியா மூணு கல்லு மூக்குத்தியா மூக்கு மேல தெளிக்க மாட்டே நீ பாப்பியா வருஷ நாட்டு சந்தையில மூக்குத்தியா நான் வைரத்தில வாங்கி வந்தேன் நீ பாப்பியா ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் குடிச்ச ரத்தினமே நீ வாப்பியா அடியே நாலு கல்லு மூக்குத்தியா அடி நான் குடிச்ச ரத்தினமே நீ வாப்பியா தூத்துக்குடி சந்தையில மூக்குத்தியா நான் முத்தாட வாங்கி வந்தேன் நீ வாப்பியா ஆல மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல அடியால மலை மேல அடியா காட்டி குருவி இல மேல
தண்ணியே ஏத்த முடிச்சு இறக்கி போடு சின்ன கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியே ஏத்த முடிச்சு இறக்கி போடு சின்ன கண்ணு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லா ஆள வச்சு கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லா ஆள வச்சு அறுத்து போடு கலந்து கட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூண்டி அளந்து போடு சின்ன கண்ணு என்ற பல்ல காட்டுறேன் அட தண்ணிய சேர்ந்து கருதனெல்லாம் விளைய வச்சு மருதகில்லா ஆள வச்சு அறுத்து போடு கலந்து கட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூண்டி அளந்து போடு சின்ன கண்ணு பொரிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொரிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எடுத்து சின்ன கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எடுத்து சின்ன கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்கு வாங்க சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்கு வாங்க சின்ன கண்ணு அப்படியே யசீந்தன் 4 பேரும் மேடைக்கு வருவோம். தலைமை ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருவோம். தேசமாசிரியர் அக்ஷயா, லிசா. ஒரு முக்கிய அறிவிப்பு. கடந்த 16/2/2024 மேலூர் ஒன்றிய அளவில் நமது ஊராட்சி ஒன்றிய அளவிச்சிப்பட்டியில் மாணவர்களின் திறனறி போட்டி நடைபெற்றது. அதில் நமது பள்ளியை சேர்ந்த மாணவர்களும் திருக்குறள் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு இறுதி வரை போராடினர். 40 திறன் திருக்குறள் ஒப்புவித்து பரிசு பெற முடியவில்லை என்பதை அவர்கள் வருந்தியதன் காரணமாக இந்த மேடையில் அவர்களுக்கு தலைமை ஆசிரியரும் நானும் சேர்ந்து அவர்களுக்கு இணை பரிசு வழங்குகிறோம். சிறப்பாக வெற்றி வரைக்கும் போயிட்டு ரூபாய் 2 ரூபாயில குறைத்து வந்துவிட்டார்கள். அதனால அவர்களுக்கு ஜோரா கைதட்டுங்க. சிறப்பாக பேச்சு போட்டி பேசிய லிசா மொத்தம் 53 பேர்ல 6வது இடத்துக்கு வந்துச்சு. அதாவது ஒன்றிய லெவல்ல நம்ம ஏகப்பட்ட ஒரு 60-70 பள்ளிகள் கலந்து கொண்டதுல நமது பள்ளியும் சிறப்பு மிக முதலில் இதுவரைக்கும் யோகா கராத்தைக்கு தான் வெளியில போயிருக்கோம். முதலாக திறனறிவு போட்டிக்கு வெளியில் சென்று திருக்குறள் 3 பேர் திருக்குறளும் 1 பேர் பேச்சு போட்டியிலும் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாகவும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நானும் சேர்ந்து நினைவு பரிசு வழங்குகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறள் 40 குறள்களை சிறந்த முறையில் ஒப்புவித்த ரக்ஷயா 4வது அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு பரிசு அளிக்கிறார்கள். கைதட்டுங்க ஜோரா. அடுத்ததாக பேச்சு போட்டியில் முதல் இடத்தை நெருங்கும் போது பாயிண்ட்ல குறைவாக பெற்றதால் 2ஆம் இடம் பெற்றார். அதனால அவருக்கு லிசா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பாக பேசினார்கள். திருக்குறளில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற 2 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஒன்று யசீந்தன், இன்னொன்று தேசமாசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு மேலும் மேலும் உங்களது கல்வித்திறன் மேம்பட அதிக போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். எங்களுக்கு உற்ற துணையாகவும் உரிய காலத்தில் வண்டியை வெளியூர் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் வாகனத்தை செலுத்தி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் பள்ளிக்கும் அவருக்கும் ஊருக்கும் பெருமை சேர்த்த அண்ணன் கருப்பையா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கேமரா பாருங்க, இது பாருங்க. எங்களுடன் உற்ற உறுதுணையாக இருந்த அண்ணன் காமராஜ் அண்ணன் சிறு குழந்தை மாதிரி நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரு. எங்களோட ஓடி வந்து என்ன செய்யணும்னு எங்க பள்ளியோடு ஒரு நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீர்திருத்தமாக ஏற்பாடு செய்து கொடுத்த அவருக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி 1-3 அன்று நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு பெண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு பழனியம்மாள் மேடைக்கு வரவும், வள்ளி ஸ்கூல் ஆயா அவர்கள் வள்ளி மேடைக்கு வரவும். வள்ளி ஆயா அவர்கள் முதல் பரிசு. அடுத்ததாக இரண்டாம் பரிசு நிறைமதி திருமதி நிறைமதி அவர்கள் கைதட்டுகிறார். மூன்றாம் பரிசு பரமேஸ்வரி அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்ததாக நடைபெற்ற பெண்களுக்கான போட்டியில் திருமதி உஷா அவர்கள் முதல் பரிசு. உஷா அவர்களுக்கு எஸ்எம்சி தலைவர் பரிசு. அடுத்த மணிமேகலை இரண்டாம் பரிசு மணிமேகலை கொஞ்சம் வேகமாகவா. மூன்றாம் பரிசு ஐஸ்வர்யா ஜெகதா சுந்தரேஸ்வரி 3 பேர் வாங்க. இரண்டாம் பரிசு மணிமேகலை, மூன்றாம் பரிசு ஐஸ்வர்யா ஜெகதா சுந்தரேஸ்வரி. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து ஆண்களுக்கான போட்டியில் கோபிநாத் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு புவனேஸ்வரன் முதல் பரிசு கோவில்நாத், இரண்டாம் பரிசு புவனேஸ்வரன், மூன்றாம் பரிசு சரத்குமார். அடுத்ததாக பள்ளி அளவில் ஆசிரியர்கள் நடைபெற்ற போட்டியில் முதல் பரிசு கார்த்திகா, இரண்டாம் பரிசு முத்துலட்சுமி சந்தானலட்சுமி, முத்துமீனாட்சி சந்தானலட்சுமி. மூன்றாம் பரிசு நீங்கள் ஆவோடு எதிர்பார்த்த நான் தான். How can I help you?
கீழே இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருகிறீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். எந்த தெரியுமா பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா திங்க ஒவ்வா சோறு எந்த பெருமாடா நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டப்பா. அண்ணா வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். சொல்லுங்களா வீரவேல் என்று? படையை கிளப்புங்கள். மலைய அண்ணாமலை எனக்கு உடம்பு சூடாகிவிட்டது, சற்று தனித்திட்டு வருகிறேன். வர எஸ்எல்சி தலைவி அவர்கள் ஊர் சார்பாக நம் பள்ளியில் இந்த ஓராண்டு காலமாக சிறப்பாக பணியாற்றிய நமது புதிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை எஸ்எல்சி தலைவர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். எல்லாரும் ஜோரா கைதட்டுகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஐடிகே ஆசிரியர் திருமதி கார்த்திகா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி. அதற்கு அடுத்தபடியாக செல்வி இ முத்துமீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக உங்களின் நண்பனாக விளங்கும் எனக்கும் எங்க பேர் வைக்கும் வெற்றிகள்
தேவைக்குமே உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே எல்லா பொருளும் ஒருவன் திருமதி அமுதா அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு முன்னாடி நிலை பெற்று வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அங்கன்வாடி பணியாளர்கள் திருமதி கலையரசி திருமதி மகேஸ்வரி அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். சிறந்த முறையில் செயல்பட்டார்கள் இந்த ஆண்டு. இந்த விழா 2 விழாவும் நடைபெறுவதற்கு இவர்கள் ஒரு முக்கிய காரணம். அனைத்து நிகழ்வுகளுக்கும் இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதனால் இவர்களை பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம். இவர்களை பாராட்டுவதற்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். நினைவு பரிசில் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த 2 ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்பாக இந்த கூட்டத்தையும் நடத்தி பள்ளிக்கு பெருமை சேர்த்த அவருக்கு முதலில் பொன்னாடை போர்த்தி அவருக்கு இந்த ஆண்டுடன் பதவி காலம் நடைபெறுவதால் அவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்கப்படுகிறது. திருமதி பழனியம்மாள் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைவருக்கும் பொன்னாடை போட்டி திருமதி பரமேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி முத்துப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி சௌந்தர்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி செண்பகம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி ஐஸ்வர்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கைதட்டு கடார தூங்கிட்டீங்களான்னு தெரியல. திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி சுந்தரேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி கார்த்திகா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி ரம்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி கார்த்திகா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த குழுக்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் கிராம பொதுமக்களுக்கும் எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா எதுக்காக நடைபெறுவது என்பது உங்களுக்கே தெரியும். நம் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பதற்காக வரும் மார்ச் இந்த 1ஆம் தேதியிலிருந்து மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்கேஜி முதல் 5th ஸ்டாண்டர்ட் வரை நமது பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. எனவே 3 வயசு முடிந்த மாணவர்கள் எல்கேஜியும் 4 வயசு முடிந்த மாணவர்கள் யூகேஜியும் சேர்க்கை நடைபெறுகிறது. அந்த தகுதி அடைந்த மாணவர்களை பள்ளியில் திங்கட்கிழமை முதல் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 5 வயது முடிந்த அனைத்து மாணவர்களையும் நமது அரசு பள்ளியில் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளியில் அனைத்து வசதிகளும் உள்ளன. இப்பொழுது ஸ்மார்ட் கிளாஸ் அரசாங்க உத்தரவுப்படி பெரிய 75 இன்ச் டிவி தொலைக்காட்சி மூலம் பாடங்கள் கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஎஸ்என்எல் மூலம் நெட் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. வாட்டர் அக்வா மூலம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள் அனைத்தும் நமது பள்ளியில் பாதுகாப்புடன் செயல்படுகிறது. எனவே எந்தவித சிரமம் இல்லாமல் நீங்கள் அனைத்து மாணவர்களையும் நம் பள்ளியில் சேர்த்து நமது ஊரையும் பள்ளியையும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இருதரப்பு வேண்டி விரும்பி கேட்டு
கொள்கிறேன். எதற்காக இவ்வளவு நேரம் நாம இந்த நிகழ்வை நடத்தணும்னா மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டுவதற்கு தான். ஏதோ எங்களுக்கு பொதுவாக நடத்தல. அதனால உங்களுடைய மாணவர்களின் திறமை இதற்கு எவ்வளவோ பொருட்செலவு பண்ணியிருக்காங்க, நேரடியாகவும் பண்ணியிருக்காங்க, மறைமுகமாகவும் பண்ணியிருக்காங்க. இது மூலம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நமது பள்ளியையும் பள்ளி மாணவர்களையும் திறமையையும் அடைய செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து உள்ளங்களுக்கும் இங்கு வருகை புரிந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தவர் என்பதற்கு இணங்க அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உணவு வழங்கிய அனைத்து அந்த குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் எஸ்எல்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்புமாக வெளிநாட்டுக்கு லைவில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மதி மீடியா உரிமையாளர் மற்றும் அந்த பணியாளர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் என்னதான் பேசினாலும் இதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்க இங்க ஒளிபரப்பி எங்களுக்கு தொடர்ச்சி இந்த புலிமலைப்பட்டிக்கு தொடர்ச்சியாக சிவன்ராஜ் ஆடியோ ஒளிபரப்பை கொண்டு கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் சிவன்ராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் விடுபட்டிருந்தாலும் அனைத்து நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறு சிறப்பாக அடைவதற்கு நன்கொடை வழங்கியவர்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கருப்பையா அவர்கள் 1501, திரு பாஸ்கரன் அவர்கள் 1501, திரு மா கலையரசன் அவர்கள் மகாலட்சுமி 1000, திரு ராஜமாணிக்கம் வெற்றியரசன் 1000, திரு வீர கார்த்திகேயன் 2000, திரு ராம்குமார் 1000, விஜிஆர் ட்ரேட் டெஸ்ட் சென்டர் மேட்டுப்பட்டி 1000, வீடியோ பயம் மதி மீடியா புலிமலைப்பட்டி 1501, அன்னதானம் உபயதாரர் டேலைட் கம்யூனிகேஷன் 1501, அன்னதான உபயதாரர்கள் திரு ஏ காமராஜ் ஜெயமாயில்வில், திரு ராஜா வெங்கடேஸ்வரா டி ஸ்டால், திரு வீர வைரக்கிழவன் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்கொடை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. காலை உணவை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பரமேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசு, ரம்யா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. இதேபோல் உங்கள் பணி தொடர எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பள்ளி ஆசிரியர்கள் திருமதி சந்தானலட்சுமி, திருமதி செல்வி மீனாட்சி, முத்து மீனாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தலைமை ஆசிரியர்கள் கௌரவப்படுத்த இருக்கிறார்கள். திருமதி சந்தானலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. செல்வி முத்து மீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மதி மீடியாவின் லோகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்வாக மதுரை குழுங்க வருகிறார்கள். இன்று வந்து மதுரை மாவட்டம் உருவான நாள். இந்த மதுரை மாவட்டம் உருவான நாளில் நமது மேலூர் ஒன்றியத்தில் நமது பள்ளியில் ஆண்டு விழா நடப்பது மிகவும் சிறப்பானது. இந்த மதுரை குழுங்குவதற்கான அனைத்து நமது தமிழகத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளும் வருது. கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், வேலாட்டம், குதிரையாட்டம், காவடி ஆட்டம் அனைத்தும். இத்துடன் எங்களது நிகழ்வை முடித்து வைத்துக் கொள்கிறோம் என்பதை கேட்டுக்கொண்டு அனைத்து மாணவர்கள் உற்சாகமாக கைதட்டி அவர்களை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்வை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். போடுவேன். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி பழக பழக நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மனத்தீர மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். ஒன்று நின்று ரசித்தீர மூணு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி இந்த மண்ணு மனத்தீர மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். ஒன்று நின்று ரசிக்கிற மூணு சனாக்கு இந்த தேர இழுத்து சொல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையப்போ. கோயில் குளந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு. கோயில் குளந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும்.
எங்க அழகு வீரமகாளி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாள் அன்னை வீரமகாளி. சுபங்கிபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, சுபங்கிபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி. நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். மதுக குடுங்க குடுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கட வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 जय